निर्मल गोविंदा नीलमेघ श्यामा गोविंदा पुराण पुरुषा गोविंदा पुंडरीकाक्षा गोविंदा गोविंदा नंदनन நம்ம யார்கிட்டயாச்சும் ஒரு விஷயத்த சொல்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் சந்தோஷமா இருந்தார் அப்படின்னா இப்போ ஒண்ணுமே இல்லை, நம்ம அப்பாட்டையும் ஒன்று கேட்க போறோம், அப்போ அது ₹100 கொடுங்கப்பா அப்படின்னா, கோபமா இருந்தாருன்னா எதுக்கடா உனக்கு போடா அப்படின்றவர். இதே சந்தோஷமா இருந்தா 100 வாங்கி 1000 ரூபாய் வாங்கிக்கோ அப்படின்னு. இங்க
கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. எல்லாம் வல்ல பரம்பொருளாக பரமாத்மனாக விளங்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாள் நமது SCCP காலனி என்னும் நகரிலே பல்லாண்டு காலமாக எழுந்தருளி அருள்பாலித்து வருகின்ற சுவாமிக்கு இன்று ஒரு தின திருவிழாவாக திருக்கல்யாண மகோத்சவமானது சிறப்புற நடைபெற்றது. காலை 8:30 மணி அளவிலே சீர் வரிசைகள் அழைத்து வருதலும், அதைத் தொடர்ந்து மாலை மாற்றுதல், பாலும் பழம், பொன்னூஞ்சல் உற்சவங்கள் எல்லாம் நடைபெற்று மணமேடைக்கு பெருமாள் உபய நாச்சியார் கோதை நாச்சியாருடன் எழுந்தருளி திருக்கல்யாணத்திற்கு உண்டான வழிபாடுகள் பூஜைகள் எல்லாம் நிறைவுற்று யாகங்கள் வளர்க்கப்பட்டு மேலும் சுவாமிக்கு வஸ்திர சமர்ப்பணங்கள், சீர்வரிசை அளித்தல், மாங்கல்ய பூஜை, மாங்கல்ய தாரணம், மாலை மாற்றுதல், வாரணமாயிரம் பாடலுடன் நலுந்து சோபனங்கள் எல்லாம் செய்வித்து அனைவருக்கும் அருட்பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. மேலும் மாலை 5 மணி அளவிலே சுவாமி திருவீதி விழாவானது சிறப்பாக நடைபெற இருப்பதால் பக்தகோடிகள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு எல்லாம் வல்ல ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளின் திருவருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். வணக்கங்க. நான் இந்த சேலம் SCCB காலனி மகேந்திரபுரியில் அருள்மிகு வலம்புரி வரசக்தி விநாயகர் கோயிலில் அருள்மிகு பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாணம் இன்னைக்கு சீரும் சிறப்புமாக நடந்தது. மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. எங்களுக்கெல்லாம் முறையாக நடந்தது. முகூர்த்த கால் நட்டதுலேருந்து ஒவ்வொரு வைபவமும் மிக சிறப்பாக நடந்தது. பாலி எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து, சீர்தட்டு எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து, ஊர்வலமாக எடுத்துகிட்டு வந்து சாமி கல்யாணத்தை சமர்ப்பித்தல்லேருந்து கல்யாண வைபவம் அருமையாக நடந்தது. நம்ம SCCB காலனி ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாம் மிக கோஆர்டினேட் பண்ணி அருமையாக நடத்தினாங்க. கோயில் ஐயர் சரவணன் ரொம்ப சிறப்பாக கல்யாணம் பண்ணி வச்சார். எங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. எங்கள் குழந்தைங்க எல்லாருக்குமே, யார் யார் கல்யாணம் ஆகாமல் இருக்க குழந்தைங்க எல்லாத்துக்குமே நல்லபடியாக கல்யாணம் ஆகணும்னு நான் ஸ்ரீனிவாச பெருமாள் கிட்ட நம்ம சாமி கிட்ட நான் மனமாற வேண்டிக்கிறேன். மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வலம்புரி அருள்மிகு வலம்புரி வரசக்தி விநாயகர் கோயிலில் இன்று ஸ்ரீதேவி பூதேவி கோதை நாச்சியார் சமேத சீனிவாச பெருமாள் திருக்கல்யாண வைபவ அழைப்புதல். அது பிரகாரம் எல்லாரும் பக்தர்களை சிறப்பாக சீர்தட்டு எடுத்து திருமணம் மாங்கல்ய தாரணம் செய்து திருவீதி விழா இன்று மாலை இருக்கிறது. இன்று மிகவும் சிறப்பாக திருமணம் செய்யப்பட்டது. பக்த கோடிகளுக்கும் குருக்களுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் நன்றிகையுடன் பக்தர்களாக நாங்கள் மிகவும் கடமைப்பட்டுள்ளோம். திருப்பதி வெங்கடேச பெருமாளுடைய அருள் ஆசியுடன் இன்று எங்களுக்கு இந்த திருமணத்தை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. மேலும் மார்கழி மாதம் முழுவதும் ஆண்டாளுக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்து மிகவும், அதாவது விடியற் காலையில் எழுந்து மிகவும் சிறப்பாக பூஜைகள் புனஸ்காரம் செய்து இதனுடைய முடிவு தருவாயில் முடிவு எண்டு காடுன்னு சொல்கிற அளவுக்கு இன்று திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதன் மூலம் இந்த திருக்கல்யாணத்தை பண்ணுவதற்கு முன்னாடி அவர் சொர்க்கவாசல் திறப்பு, இராப்பத்து, பகல் பத்து ஆகியவை பெருமாளுக்கு பல சேவைகள் செய்தும் இன்று திருமணம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று இந்த கல்யாணத்தினால் வைபவத்தை பார்த்ததுனால அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் கன்னியர்களுக்கும் நல்ல மணமக்களும் கிடைப்பார்கள் என்று சீனிவாச பெருமாள் அருளால் வேண்டி மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம். அனைவருக்கும் நன்றி.